அஹ்லே ஹதீஸ் என்பது ஒரு இயக்கம் கிடையாது, இது ஒரு ஜமாஅத் கிடையாது. பிற்காலத்தில் யாரோ ஒரு ஃபவுண்டர் உருவாக்கிய ஒரு இயக்கமோ ஆர்கனைசேஷனோ அப்படி கிடையாது. மாறாக இது ஒரு மன்ஹஜ். அஹ்லே ஹதீஸ் என்று சொல்வோம், அரபியில் சொல்வதாக இருந்தால் முறையாக அஹ்லுல் ஹதீஸ். இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது இது இரண்டு வகையான மக்களுக்கு பொருந்தும். ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்கள், ஹதீஸ் வல்லுநர்கள், அவர்களுக்கு இந்த வார்த்தை முதலாவதாக பொருந்தும். அந்த விதத்தில் பார்த்தால் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற இந்த வார்த்தையை மாற்றி சொல்வதாக இருந்தால் முஹத்திஸீன் என்று சொல்லலாம். அவர்கள் ஹதீஸுகளை மக்களிடம் இருந்து வாங்குவது, மேலும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை தரம் பிரித்து அதன் அடிப்படையில் ஹதீஸுகளை இது அங்கீகரிக்க வேண்டிய ஹதீஸ், இது விட வேண்டிய ஹதீஸ் என்று ஹதீஸுகளை தரம் பிரிப்பது, அந்த ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கு மற்ற எல்லா விஷயங்களை செய்வது, அந்த ஹதீஸை மக்களுக்கு பாடமாக நடத்துவது என்று ஹதீஸ் துறையில் ஈடுபடக்கூடிய இந்த அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ் என்று அழைக்கப்படுவார். இந்த வார்த்தை வேறு யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இந்த முஹத்திஸீன்கள், ஹதீஸ் துறை வல்லுநர்கள் எந்த வழிமுறையை பின்பற்றினார்களோ மார்க்க விஷயத்திலே, அந்த வழிமுறையில் யார் பயணிப்பார்களோ அவர்களுக்கும் இந்த வார்த்தை அஹ்லே ஹதீஸ் என்கிற வார்த்தை பொருந்தும். முஹத்திஸீனுடைய வழிமுறை என்ன? அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும், குறிப்பாக சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸையும் தான் முன்னிலைப்படுத்துவார்கள். முஹத்திஸீன்களுடைய இந்த வழிமுறையில் யாரெல்லாம் பயணித்தார்களோ பயணிக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வார்த்தை காலப்போக்கிலே அஹ்லே ஹதீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பொதுமக்களாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை முன்னிலைப்படுத்துவோம், எப்போதும் சஹாபாவுடைய வழிமுறையை பின்பற்றுவோம் என்று அந்த ஹதீஸ் துறை வல்லுநர்களுடைய வழிமுறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவர்களும் அஹ்லே ஹதீஸ் தான். குறிப்பாக இந்த பயன்பாட்டு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது.